ஜெபம் பண்ண கடவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த ஜெப கூடுகையை நீ ஏற்படுத்தி தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுமே ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் இந்த ஜெப கூடுகை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதன் மூலமாக இதை ஏற்பாடு செய்த இந்த தெரு மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஜெப கூடுகை மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதி மக்களுக்கு ஏற்ற செய்தியை கொண்டு வரும்படியாக வேண்டி நிற்கிறோம். அந்த செய்தியின் மூலமாக அநேக மக்களுக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து இதற்கான ஒவ்வொரு பாடல் ஆராதனைகள், ஜெப ஆராதனைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புடுகிறோம். எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவர் நீர் ஆசீர்வதிகள். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நாம் இருந்த வண்ணமாக கன்வர்ஷனுக்கு 55வது பாடலை பாடுவோம். 55வது பாடல். ஜீவனுள்ள தேவனே வாரோ, தேவ பாதையிலே நடத்தோ. Sangre
செய்த கர்த்தரே, ஆத்துமான உண்மை நாட்டே, ஆத்துமோசம் செய்த கர்த்தரே, ஆத்துமான உண்மை நாட்டே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி உண்டே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி உண்டே, தேவனே பெரியவர் பெரியவர் தேவனே, பரிசுத்த பரிசுத்த தேவனே, நல்லவர் நல்லவர் தேவனே, வல்லவர் வல்லவர் நோக்கி நோக்கி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி உண்டே, நோக்கி நோக்கி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி உண்டே, நியாயத்தீர்ப்பினால் இறங்குதே, ஏற்றதற்ற காலமாகுதே, நியாயத்தீர்ப்பினால் இறங்குதே, ஏற்றதற்ற காலமாகுதே, நாயலோவ நம்பி மாட்டினோம், நாயகனை மிஞ்ச மாட்டினோம், நாயலோவ நம்பி மாட்டினோம், நாயகனை மிஞ்ச மாட்டினோம், தேவனே பெரியவர் பெரியவர் தேவனே, பரிசுத்த பரிசுத்த தேவனே, நல்லவர் நல்லவர் தேவனே, வல்லவர் வல்லவர் நாயகோவ நம்பி மாட்டினோம், நாயகனை மிஞ்ச மாட்டினோம், நாயகோவ நம்பி மாட்டினோம், நாயகனை மிஞ்ச மாட்டினோம். இந்த 152வது பாடலை பாடுவோம். 152வது பாடல். இயேசு எந்தன் வாழ்வில் பலனாக எனக்கு வாழ்ந்தார். இயேசு எந்தன் வாழ்வில் பலனாக எனக்கு Thank you.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திருக்கூடுகையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாக ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஒரே நோக்கம் இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அல்லது இந்த மக்களுடைய ஆத்துமாக்களுடைய பொறுப்பு அது நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினுடைய விளைவை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்குரிய பிரதிபலனையும் கட்டாயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நோக்கத்தோடு ஜெபத்திலே கலந்து கொள்ளப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன முறை பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஃபுல்லா இருந்துச்சு. இந்த முறை கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல. அதாவது கர்த்தருடைய அன்பு நெருக்க இல்லை பிதுங்கி வெளியே என்ன செய்திடும். ஆமா சார், ஒருவேளை சில வேதம் சொல்லுகிறபடி சொல்லுவோம், சில நேரங்களில் ஆறாத புண்கள் இருக்கும். அந்த புண்களை பிதுக்கும் போது என்ன வரும்? ஆமா, அது தேவையில்லை. அப்படித்தானே? ஒருவேளை அப்படி கண்ட போயிருப்பாங்களோ தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கவனிப்பார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்படியால இன்னைக்கு எல்லாருமே ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த பகுதியிலே ஆண்டவர் இந்த குடும்பத்தை வைத்ததனுடைய நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றட்டும். நம்முடைய ஜெபத்திற்கு மிகுந்த பதிலை அவர் கொடுக்கிறவர். ஏனென்றால் ஜெபம், அந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வை மாத்திரமல்ல, அது பிறருக்காகவும். வார்த்தை சொல்வது தனக்கானவைகள் அல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் பிறனுக்கானவைகளையும் நோக்கப்பட வேண்டும். தனக்காக மாத்திரம் ஜெபிக்காம பிறருக்காகவும் ஜெபிக்கின்ற பொழுதுதான் வேகமாய் நமக்கு நன்மைகள் உண்டாகும். அற்புதம் அதிசயம் வேணும்னா நாம் போய் உட்கார்ந்து மணிக்கணக்காய் ஜெபிக்கணும், உண்மைதான். ஆனால் அந்த சமயத்துல பிறருக்காக ஜெபிப்பேனானால் துரிதமான ஆசீர்வாதம் நம்மை தேடி வந்துவிடும். ஆகவே இந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே கடந்த வருடத்திலும் நாம் ஜெபித்தோம். ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோமா? முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படிடுவோம், இல்லைன்னா நம்ம அப்படியே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி ஆண்டோடைய அன்பு சமூகத்திலே அர்ப்பணித்து இந்த பகுதியிலே அருமையான விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தெருவிலே கர்த்தர் வைத்திருப்பதனுடைய நோக்கம், ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்த்து வருகிறார். இந்த தேசத்திலே அல்லது இந்த தெருவிலே, இந்த ஊர்ல, இந்த பகுதியில அழுது புலம்பக்கூடிய ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் வேணும். அந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கோ பாவத்திற்கோ சென்றுவிடக் கூடாதவாறு ஒரே ஒரு மனிதனை தேடினேன் என்று ஆண்டவருடைய இயக்கம். அந்த ஒரு மனிதன் இந்த குடும்பமாக இருக்கட்டும், அல்லது இந்த ஒரு மனிதன் இந்த மக்களாக இருக்கட்டும், நாம் இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இந்த பகுதியில் இருக்கிற ஐக்கியத்திற்காக, விசேஷமா இந்த பகுதியில சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கும் பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, இயேசு கிறிஸ்துவை அறியாத சூழ்நிலையும் தெரியும், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்கள் ஜெபத்தின் மூலமாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நீர் செய்யும். நீர் அற்புத நாயகன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வருஷந்தோறும் இந்த இடத்துல நாங்கள் கூடுகிறோம். ஆத்துமாக்களை தாரும். ஒரு நபரையாகிலும் ஆண்டவருடைய சபையிலே இணைக்கப்பட ஆண்டவரை உதவி செய்யும் ஐயா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இந்த மக்களின் ஆசீர்வாதம், இந்த மக்களுடைய ஜெபமானது கட்டாயம் பரலோகத்திலே கேட்கப்படட்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே உண்டாக ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லி இந்த தெருவில் இருக்க அனைத்து மக்களின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்ம இந்த பகுதியில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக யாராகிலும் ஒருவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம், செழிப்பு, விருத்தி அடையக்கூடியதான கிருபைகளை தாருமையா என்று சொல்லி யாராகிலும் ஒருவர் சப்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா. கூப்பிடுகிற நாளிலே என் தேவன் எங்களுக்கு பதில் கொடுப்பீரப்பா. இந்த வேளையிலே நீர் இறங்கி இருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோட அசைவாடுகிறீர், நன்றி அப்பா. பாடலை கவனித்தீரப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அந்த ஜெப நேரத்திலும் கூட ராஜா ஸ்தோத்திரம் ஐயா, நீர் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த பகுதியில் வசிக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற ஐயா, விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் கடந்த வருஷத்திலும் ஜெபித்தோம், இந்த வருஷத்திலும் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்று எங்கள் கண்கள் காணும்படியாய் கிருபை செய்யும் அப்பா. சாட்சிகளை எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீரப்பா. எவ்வளவு சுகம் தந்திருக்கிறீர், பலன் தந்திருக்கிறீர், ஜீவன் தந்திருக்கிறீர், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியா இந்த பகுதியிலே வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நினைத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களை
பகுதிகளில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்களே இந்த பகுதியில, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியான கிருபைகளை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய நாமம் இந்த வேளையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு புறஜாதி மக்கள் மேலும் உம்முடைய கிருபை பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கண்ணீரோடு காத்திருக்கலாம், நன்மைக்காய் காத்திருக்கலாம் ராஜா. அப்பா இந்த பகுதியிலே ஜெபித்ததன் மூலம் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா அடுத்த வருடத்துல எப்படியாவது சாட்சி சொல்லட்டும், புறஜாதி மக்கள் ஓடி வந்து சாட்சி பகரட்டும். இயேசு வந்தார், எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லட்டும் அப்பா. நீங்க கண்ணீரை துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் வல்லமையினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் கிராமங்களிலே சுற்றி தெரிந்த தகப்பன் இந்த வேளைகளிலும் வந்திருக்கிறீரப்பா. எத்தனை பிள்ளைகள் துன்பத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியில் இருக்கிறார்களே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடையோடு இருக்கிறார்களே அப்பா. கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை கட்டுகள் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. மரண கட்டுகள் அப்பா, வியாதியின் கட்டுகள் அப்பா, கடன் பிரச்சனை என்கிற கட்டுகள், எல்லா கட்டுகளையும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து விடும்படியாய் ஜெபிக்கிறேன். விடுதலையோடு பிள்ளைகளை ஆராதிக்கட்டும் அப்பா. கண்டுகளட்டும் ஐயா. அப்பா புறஜாதி மக்களுக்கு சாட்சியாய் இந்த பிள்ளைகளை இந்த இடங்களில் வைத்திருக்கிறீரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கைது செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா நன்மை செய்த தேவன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனை கிருபைகளை செய்திருக்கிறீரப்பா. நினைத்து நினைத்து நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்னும் எப்படியாவது ஒரு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்ட உன் சமூகத்திலே சேர்க்கப்படட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்பா என் ஜனங்களுடைய சபையிலே சேர்க்கப்படும்படியான கிருபைகளை தாங்கப்பா. அந்நிய கண்களால எங்களுடைய கண்களை காணும்படியாய் மகா பெரிய காரியங்களை என் தகப்பனில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நீ நல்லவர் என்பதை கண்டுகொள்ளட்டும், நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும் ஐயா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எங்களை உம்மோடு ஏற்று ஐக்கியப்படுத்தினீரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. அதுபோல புறஜாதி மக்களுக்கும் வசனம் அப்பா விதைக்கப்படுகிறதுப்பா. பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளட்டும், நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நீங்க ஆண்டு கொள்ளுங்க. இந்த ஆராதனை முழுவதும் என் தகப்பன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க வசனத்தின் மூலம் வார்த்தையின் மூலம் கர்த்தாவே நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் வசிக்கிற பிள்ளைகள் அதை நாள் முழுவதும் வைத்து ஜெபிக்கும்படியான அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீங்க ஆண்டு கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டபடி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னொருத்தர் கூட நாம் போகணும், இன்னொருவருக்கு கூட நாம் ஜெபிப்போம். இன்னும் இந்த ஜெபம் போதாது, இன்னொருத்தர் கூட ஆண்டவரே இன்னும் நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் ஐயா, இன்னும் போராடி ஜெபிக்கிறோம் இந்த மக்களின் ஆசீர்வாதங்களுக்காக, ரட்சிப்பிற்காக, பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக. ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுடைய ஜெபம் இந்த ஜனங்களை அசைக்கட்டும் என்று சொல்லி இன்னொருவர் யாராக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். நல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, வல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, போதுமானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு வருட காலங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கர்த்தாவே ஸ்தோத்திர தெருக்களில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பாதுகாத்து வந்தீரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உங்க கிருபை இறக்கம், உங்க தயவு, உங்க அன்பு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இம்மட்டுமாய் கர்த்தாவே கூடவே இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. எத்தனையோ காரியங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, வியாபாரங்கள் வந்தது ஐயா, கண்ணீர் வந்தது, கவலைகள் வந்தது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. மரண பள்ளத்தாக்குகள் வந்தது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆனால் தேவனாய் கர்த்தர் விடுவித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. சாட்சியாய் கர்த்தர் நீர் வைத்திருக்கிற அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இங்க இருந்து கர்த்தாவே ஓடி ஓடி கர்த்தர் ஆலயத்திற்கு வருவதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர்கள் நிமித்தமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இங்க விதைக்கப்படுகிற வேத வசனங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களை அசைக்கட்டும் ஐயா, ஒவ்வொரு இருதயத்தை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் தாமே நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் மாறாதவர், மறவாதவர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மறந்து போகாதவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உலகத்தின் அன்பு மறந்து போனால் கர்த்தர் நீர் மறக்காதவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தகப்பனே ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஆத்துமக்களை ரட்சித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ தாமதமாய் இருந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவர் கூட கெட்டு போக உமக்கு சித்தமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறீர் ஐயா. பாவத்தை தான் வெறுக்கிறீர், பாவிகளாய் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பாவ மன்னிப்பாக மீட்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு ஜனங்களுக்காக சிந்திருக்கிறீர் ஐயா. எங்களுக்காக மாத்திரம் அல்ல ஐயா தகப்பனே. சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் கிருபாதர பலியாய் நீர் பலியாய் ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. சர்வ லோகத்தின் பாவரை திரபல வருவி சகல விகார பல வரவல நீவாலா சாந்தரி கமன பலவ சந்தர விகார பல வரவல விஸ்தகர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனே கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை வியாதி படுக்கையில இருந்து கொண்ட ஆண்டவரே இயேசுவாகிய எனக்கு விடுதலை தருவாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அற்புத சுகத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எழுந்து நடவென்று சொல்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கட்டுகளும் கண்ணுகள் தெரிபட்டு போவதாக கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஐயா. மாஸ்தம் தகுதர கண்டிரி விகமன சந்தரம் எச்சி கவரவ சந்தரம் விகனந்திரி செலிர் விச்சல கரமல தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிறோம் ஐயா. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கடலின் மேலே நடந்தவர் ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதட்டினவர் ஆண்டவரே. தேவன் இன்று ஜீவிக்கிறீர் ஐயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். உலகத்தின் அன்பு மாறி போகும் ஐயா. தாயின் அன்பு மாறி போகும் ஐயா. தகப்பனின் அன்பு மாறி போகும் ஐயா. பிள்ளைகளின் அன்பு பிரிந்து போகும் ஆண்டவரே. கணவனின் அன்பு கரைந்து போகும் ஐயா. என் அப்பாவுடைய அன்பு ஒருபோது மாறாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்பினவர்கள் அன்பெல்லாம் கர்த்தர் நழுகி போகும் ஐயா. தகப்பனை நம்பினவர்கள் ஒருபோது கெட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. இந்த முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. இடத்துல அறிவின் ஒளி இருக்கிறது ஆண்டவரே. மகிமையான அந்த அறிவின் ஒளியை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. இருள் விலகி போகட்டும் ஐயா. அந்தகார இருள்கள் விலகி போகட்டும் ஐயா. வெளிச்சம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே அடுத்த ஆண்டில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆத்மாவாகிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மாஸ்டர்ல பக்கறோம். ரீதா ருக்கனா சாத்திரி கமரவ சாத்திரி. ஹalleluya. எல்லா தடைகளையும் விலக்கி போட்டு கர்த்தர் ஒரு ஆத்மாவை ரட்சித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பன் மீட்டெடுத்து தருவீராக ஆண்டவரே. தகப்பனே பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பன் விடுதலையாக்கும் ஐயா. ஒவ்வொருவரும் ஆண்டவர் சாட்சியுள்ள பிள்ளைகளை எழுந்து நிற்கும்படியாய் நீர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் இந்த இடத்துல எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தகப்பனே அனைத்து ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. அப்ப அனைத்து பிள்ளைகளுமே கண்டு கொள்ளட்டும் ஐயா. நன்மை ருசிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நீர் எப்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ஐயா. எங்களுக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே நீர் பாவம் மன்னிப்பை தரும்படியா இந்த நாட்களிலே கர்த்தாவே கர்த்தர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர். அந்த ரத்தம் ஒன்றாக வீணாய் போகாதபடிக்கு ஆத்மாவிலே விழுந்து சுத்திகரிக்கட்டும் ஐயா. விடுதலை உண்டாக்கப்படட்டும் ஐயா. சரீரத்தில் ஆத்மாவில் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீதாமே நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த நாள் கூட்டத்தை ஆசீர்வாதமாக்கி எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பரலோகத்தின் முத்துக்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இதயத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு கூட கர்த்தர் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா குறைவுகளையும் நிவர்த்தியாக்கி கொடுங்கப்பா. தகப்பனே குறைவுகளை மாற்றுங்க ஆண்டவரே. குறைவுகளை மாற்றி போடுங்கப்பா. குறைவுகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தர், எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு கட்டாயம் அவர் பதில் தருவார். நாம் விசுவாசிப்போம், காத்திருப்போம்.
அவருடைய வார்த்தையின்படி நாம் விதைத்திருக்கிறோம். அநேக நாட்களுக்கு பின்பதாக அவருடைய பலனை கட்டாயம் நான் பார்ப்போம். அந்த பலனை கண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு நாம் உதவி செய்வாராக. நிச்சயமாக இந்த பாடல்களை, சிறப்பு பாடல்களை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் சித்தமானால் தொடர்ந்து நாம் சாட்சி வேளையை நாம் கேட்போம். இந்த தெருவிலே, இந்த பகுதியிலே வைத்திருக்கிற மக்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை காண ஆண்டவர் உதவி செய்வதற்காக நம்ம செபிப்போம். அப்பொழுது சிறப்பாக பாடல் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், மூச்சார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். அல்லேலூயா. சிறப்பாய் பாடல் பாடின பிள்ளைகளுக்கெல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். எப்படியாவது பாடல் பாட வேண்டும். அது எப்படி ராகம் போனாலும் பரவாயில்லை, கட்டாயம் அவருடைய திருவாய் மொழிந்து பாடப்பட வேண்டும். கர்த்தர் அதை மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நாமத்தை எப்படியாக நான் மகிமைப்படுத்த வேண்டும். நான் மகிமைப்படுத்த, என்னை கொண்டு என் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆகவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றப்படுவதற்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தினார். விசேஷமாக இந்த இது ஐந்தாவது தெருக்கூடுகையிலே நாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து கூடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய வார்த்தையை தெருவெங்கிலும் நாம் கூடுகிறோம். வெளியே அரங்கமான சில ஸ்தலங்களிலே வார்த்தைகளை அறிவிக்கிறோம். இதனுடைய நோக்கம் ஒருவேளை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் வருங்காலங்களிலே கட்டாயம் என்ன செய்யும், அதற்குரிய பிரதிபலனை கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமையை நாம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம போய் ஆண்டவரே உங்களுடைய கடமையை நாங்க செய்துட்டோம், விளைய செய்கிறவர் நீர்தான். ஏனென்றால் நாங்க செய்ய வேண்டிய கடமையை நம்ம சரியா செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சொல்லுவோம், ஆனால் அதற்குரிய பிரதிபலனை அவர் கட்டாயம் கொடுப்பார். விசேஷமாக இந்த தெருவிலே இருக்கிற 7 குடும்பம் அப்படின்னு அக்கா சொன்னாங்க. 7 குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆயத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஜெபத்தோடு நாமும் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது
ஆண்டவர் ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், சித்தம் இல்லாமல் இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஒன்று சேர்த்திருக்கப்படவே முடியாது. ஆகவே இந்த 5வது கூடுகையிலும் நாம் ஒன்று கூடுவதற்கு ஆண்டவர் பாராட்டின நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அதுல விசேஷமா இந்த கூடுகையிலே அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தெருமக்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நிறைய ஊழியக்காரர்கள் இருந்த பொழுதிலும் என்னை அன்போடு அழைத்த அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படியானால் கட்டாயம் கர்த்தருடைய வார்த்தை சரியாக, கிருபையாய், பூரணமாய் அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சரியாகவே தொடர்ந்து ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபித்தோம். ஒவ்வொரு கூடுகையிலும் ஆண்டவரே, ஆண்டவருடைய அடையாளம் என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் என்ன, அது இந்த லெந்து கால நாட்களுக்கு அது நமக்கு பிரயோஜனமாக அல்லது மற்ற ஜனங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அநேக வேத வார்த்தைகள் மூலமாய் இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் இந்த பூமியிலே அல்லது நமக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்ததுன்னு கட்டாயம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன சும்மா சேலையும் பேசுறாங்க. சமீபத்துல பார்த்து என்ன சீலைன்னு ஒண்ணுமே எங்களுக்கு என்ன செய்யல, ஒண்ணுமே புரியல, நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, என்னை சீர்படுத்திக் கொள்வேனானால் நான் அழகு வருவேன். அல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்டைல் பாருங்களேன். இப்போ ஆண்களா இருக்கட்டும், ஆண்கள் கூட அதிகமான முடி இல்லைன்னு வைங்களேன், பெண்கள் இருக்காங்கன்னு வைங்க, இந்த ஒரு பக்கத்துல நல்லா இப்படி வலிச்சிட்டு இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, இப்படி செய்திருக்காங்க. ஒரு பக்கத்தை இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி போட்டிருந்தாங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன், அது எப்படி இருக்கும்? இது என்ன ஒரு பெயர்ல என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் தன்னை ஒழுங்குபடுத்தினால்தான் ஏதோ ஒண்ணுக்கு என்ன செய்யணும், ஒண்ணு அது என்ன லூஸ்காரா என்ன செய்யணும், மாத்தணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? இல்ல நாங்க இப்படி 2 பேர் இருப்போம்னா அதுக்கு பேர் வேற மாறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையும் என்பது அப்படித்தான். இருபுறமாக, இரு மனதோடு, இரு சிந்தையோடு, இரு செயலோடு வாழ்வோமானால் இந்த அடையாளத்துக்கு ஒப்புமையாக மாறி போய்விடும். ஆமென், அல்லேலூயா. சரியாகவே இந்த அடையாளத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை அவர் கற்றுத்தருகிறார். அவர் அடையாளமாக இருப்பதனுடைய நோக்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அவைகள் மறைவான சத்தியங்கள். அவைகள் மறைவா, கொஞ்சம் நம்ம கேட்பதற்கு கொஞ்சம் டைட்டா இருப்பதை போல இருந்தாலும் ஏற்றுக்கொண்டால் அது மிக மிக லகுவானது. இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்க, உங்க பாரங்களை, உங்கள் துக்கங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா நான் திரும்ப உங்களுக்கு ஒன்னா என்ன செய்வேன்? கொடுப்பேன். நான் ஒரு நுகத்தை கொடுப்பேன். ஆனால் அந்த நுகம் நீங்கள் சுமக்கும் பொழுது எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும், மெதுவாக இருக்கும். அது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அந்த வார்த்தை தான் அறிவிக்கப்படுகிற வார்த்தை. காரணம் அது நுகம் இல்ல, என்ன ஒரு பெரிய மூட்டையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையிலே ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அடையாளத்தை குறித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு அன்பான அல்லது அழகான ஒரு அடையாளம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். 29ஆம் வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தெரு மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவானவர் எப்படியாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறாரானால் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட அவர் விருப்பமுடையவராகவே இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய நன்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக ஆட்டுக்குட்டியாக தன்னை அவர் வெளிப்படுத்தி வந்தார்? இந்த ஆட்டுக்குட்டியானவர் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதைத்தான் நாம் தியானிக்கின்ற பொழுது அது நமக்கும் சரி, கேட்கிற மற்ற மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். 36வது வசனத்திலும் மறுபடியும் சொல்லுகிறது, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் என்று. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயர் உண்டு, அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு நல்ல நாம பெயர் கொடுக்கிறோம். அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் இருந்து நல்ல குணங்களையும் நாம் பெற வேண்டுமா? ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், உண்மைதான். இந்த ஆட்டுக்குட்டி என்ற பெயரோடு அவர் சாதாரணமாக அவர் வெளிப்படவில்லை. சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற பலியாகவே இந்த ஆட்டுக்குட்டியானவராக அவர் வெளிப்பட்டார்.
ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்திலே இருக்கக்கூடிய குணங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுல 2 குணத்தை பாருங்களேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இந்த இயேசுவினிடத்திலே, இயேசு ஆட்டுக்குட்டியானவராக இருந்தார், அவரிடத்தில் உள்ள குணம் என்ன? 7வது வசனத்தை வாசிங்களே. 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட தேவன், இவரிடத்தில் உள்ள குணம் என்ன? ஆட்டுக்குட்டியானவர் அப்படியே இருப்பதை மாத்திரமல்ல, அந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் 2 குணங்களை குறித்து இங்கே சொல்லுகிறது. முதல் குணம் என்ன தெரியுமா? அவர் அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டை போல இருக்கிறார். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட, அதாவது ரெடியா இருக்குது. இப்ப பாருங்களேன், நம்ம வீடுகள்லயும் ஆடு வளர்க்கிறோம், கோழி வளர்க்கிறோம். எதுக்கு தான்? ஒரு நாள் அடி வாங்கத்தான். பாருங்களேன், நம்முடைய கண்களுக்கு நாமளே ஆகாரம் கொடுக்கிறோம், நாமளே பாதுகாக்கிறோம், நாமளே அடைக்கிறோம், வேற யாரும் வந்து தூக்கிட கூடாது. எத்தனை பாதுகாப்பு, ஆனால் ஒரு நாள் அது என்னதான் செய்ய போகிறது? காரணம் என்ன தெரியுமா? இந்த இயேசுவானவரும் அவர் நன்மை செய்கிறவராகவே வந்தார், ஆட்டுக்குட்டியானவராகவே வெளிப்பட்டார். எதற்காக தெரியுமா? அவரும் ஒரு நாளிலே அடிக்கப்படுவதற்கு. ஒரு நாளிலே. அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டியின் இடத்துல சுபாவம் என்ன தெரியுமா? நானும் இவரை போல அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அங்க சொல்லுகிறது, அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார். சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆடு. இயேசு கிறிஸ்துவாகிய ஆடு அப்படின்னு சொல்லுவோமானால், அந்த ஆட்டில் இருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விலையேறப்பெற்ற குணம் என்ன? சத்தமிடாது இருக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தது. சத்தமிடாது இருக்கிற ஒரு குணம். இன்னொன்று, அது பலிக்காகவே வைக்கப்பட்ட ஒரு ஆடு. இன்றைக்கு நானும் நீங்களும் பலி செலுத்தப்படுவதற்காக, பலி ஆக்கப்படுவதற்காக நானும் நீங்களும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. நானும் நீங்களும் பலியாக, இப்ப நம்ம இந்த ஜெபம் அப்படின்னாலே பிறருக்காக ஜெபிக்கிறோம். அப்படியானால் இப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் உள்ள ஒரு குணம் இப்ப நமக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? நான் பிறருக்காக பலியாக்கப்படுகிறேன் என்று அர்த்தம். பிறருக்காக நான் பலியாகிறேன். ஏனென்றா, இப்போ ஒரு வியாதி உள்ள மனிதனுக்கு நீங்க போய் ஜெபிக்கிறீங்கன்னா, அந்த வியாதியானது உங்களை என்ன செய்யும்? உங்களையும் தாக்கும். ஒரு பிசாசு பிடித்த மனிதனுக்காக ஜெபிப்போமானால், என்னதான் இருந்தாலும் அதனுடைய சாயல் லேசா நம்மளை என்னதான் செய்யும்? அதை தாக்கத்தான் செய்யும். ஏன் தெரியுமா? நீ என்ன இவ்வளவு தூரம் நீ என்ன இந்த மனிதனிடத்திலிருந்து அல்லது இந்த மனுஷனிடத்திலிருந்து நீ வெளியே புறப்பட சொல்லுகிறாய், ஆகவே நான் போகும்போது சும்மா போக மாட்டேன்னு சொல்லி அது லேசா ஒரு தட்டு நம்ம தட்டிட்டு தான் என்ன செய்யும். ஆனால் பலன் பெற்றுக்கொள்வோமானால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. நான் சொன்னேன், முதலாவது ஆட்டுக்குட்டியாக தேவன் வெளிப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் உள்ள குணாதிசயங்களை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். ஆகவே அவர் பலியாகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. காரணம், அவர் பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியாக வந்தார் என்பதை முதலாவது நானும் நீங்களும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பலியாக இறங்கி வந்த தேவன். எனக்காக உங்களுக்காக அவர் பலியானாரா இல்லையா? கட்டாயம் அவர் என்ன செய்தார்? பலியானார். இவர் எப்பொழுது பலியானார்? இந்த ஆட்டுக்குட்டி எப்பொழுது பலியானது? ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 2025ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி அன்றைக்குத்தான் பலியானதோ? இல்லை. அந்த ஆடானது எப்பொழுது பலியாக்கப்பட்டது தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே இந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும். ஆதியாகமம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு தோல் உடை எங்கே இருந்து வந்தது? தோல் உடை என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த தோல் எங்கே வந்தது? எப்பொழுது ஆதியிலே மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கே இந்த ஆட்டுக்குட்டியானது என்ன செய்யப்பட்டதாம்? பலி செலுத்தப்பட்டது. ஆதியிலே பலி செலுத்தப்பட்டது. இது நமக்கு விளங்கல. இதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் ஆதியிலே இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அவர் ஆதியிலே இருந்த தேவன். இந்த இயேசுவானவர் ஏதோ கன்னிமரியாவுடைய வயிற்றில் இருந்து பிறந்தார், அதற்கு அப்புறம் தான் இவர் இயேசுவாக வெளிப்பட்டார். உண்மைதான், அன்னைக்கு தான் இயேசு என்று தெரியும். ஆனால் அவர் அதற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் பாவம் செய்த மனிதன் அந்த ஒரு நாளிலே அவன் நல்ல மகிமை பெற்ற சரீரத்தில்
சக்தி உடையவனாக இருந்தான், சிறப்பான வஸ்திரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது பாவம் செய்தானோ நிர்வாண கோலத்திலே ஆண்டவர் அவனை புறம்பை தள்ளினார். இப்ப நல்ல கவனிங்க, எதிராளியினுடைய சாத்தானுடைய தந்திரத்திற்கு இவங்க இந்த ஜனங்க 2 பேரும் என்ன செய்தாங்க? உட்பட்டுட்டாங்க. 2 பேரும் உட்பட்டுட்டாங்கன்னா இப்ப அவன் எப்படி ஆசையத்தான கூப்பிட்டான், ஆசையே கூப்பிட்டான். அப்படின்னா இவன் என்ன செய்திருக்கணும்? வாமா, அவர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், நான் உனக்கு என்ன செய்கிறேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள வேலைக்கு போறீங்கன்னு வைங்களேன், கம்பெனி வேலைக்கு போறீங்க, வீட்டுல இருந்து போகும்போது கட்டாயம் ஒரு ட்ரெஸ் போடணும், அப்படித்தானே? கம்பெனிக்குள்ள போன உடனே உங்க ட்ரெஸ்ஸை என்ன செய்ய முடியாது, அங்க ஒரு யூனிஃபார்ம், அதைத்தான் என்ன செய்யணும், அடையாளமே தெரியாது, ஒரு ட்ரெஸ்ஸை போடணும். இதுதானே இயற்கை. இப்போ எதிராளி என்ன கூப்பிட்டுட்டான் வேலைக்காரனை போல, அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப அவன் எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஏன் தெரியுமா? அவனே ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவன் நம்மளே என்னதான் செய்வான், ஆனால் ஆண்டவர் பார்த்தா, என் பிள்ளைங்களே, நீங்க பாவம் செய்துட்டீங்க, இனிமே என்கிட்ட நீங்க என்ன செய்ய முடியாது, இருக்கப்பட முடியாது. ஆனால் நீங்கள் உலகத்திலே நீங்க வாழ போகிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நான் மனம் இறங்கி என்னையே நான் என்ன செய்கிறேன், பலியாக ஒப்புவித்து இந்த ஆடைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த தோல் உடைகளை உடுத்தினவர்களாகத்தான் அந்த தோற்றத்தை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்போ அவங்க வரும்போது எப்படி வந்திருக்கணும்? மகிமை நிறைந்தவனாய், ஆசீர்வாதம் பெற்றவனாய் வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தோற்றத்தை விட்டு அவங்க வெளியே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா தோல் உடைகளிலே வருகிறார்கள். பழைய கால இந்த படங்கள்லயோ ஏதாவது நம்ம நாடகம் நடிக்கும் போது பாத்தீங்கன்னா தோல் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்வாங்க, பார்க்க பரிதாபமா என்ன செய்யும். ஆனால் ஆதியிலே அந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருந்தவன், ஆதாமும் ஏவாளும். ஆனால் அன்றைக்கும் ஆதியிலே பாவம் செய்த மனிதனுக்கு தோல் உடைகளை கொடுத்ததும் இந்த ஆட்டுக்குட்டியானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் பலியாக வந்த தேவன், எனக்காக உங்களுக்காக அவர் பலியாகவே இந்த ஆட்டுக்குட்டியான தேவன் அவர் இறங்கி வந்தார் என்பதற்கு அநேக அடையாளங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆண்டவரே, இந்த ஆட்டுக்குட்டியான தெய்வத்தை, ஆட்டுக்குட்டியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நானும் நீங்களும் யோசித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அப்படியே மறுபடியும் நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், இந்த ஆடானது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனம். பின்னாக புதரிலே ஒரு தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் யோவானுடைய அடையாளம் என்ன? உலகத்தின் பாவங்களை இந்த ஆட்டுக்குட்டி தான் சுமக்க போகிறது என்பதை ஒருவேளை இயேசு வந்த காலங்களுக்கு முன்பதாகவே இவர் தன்னை பலி செலுத்தி அநேகருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்பவர் மறைவாகவே இருந்தார். எப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இயேசு குமாரனாக வெளிப்பட்ட பின்பதாக தான் இவர் இயேசு என்பதை காண முடிந்தது. இங்கே வாசிக்கின்ற பொழுது இந்த ஆட்டுக்குட்டி எதற்கு எனக்கு உதவி செய்கிறது, என்ன குணத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது? தோல் உடைகளை உடுத்தின அதே ஆட்டுக்குட்டியானவர் இங்கே என்னுடைய விசுவாச வாழ்வை புதுப்பிக்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்கடா உதவி செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆடை அறுத்து சாப்பிடும் போதெல்லாம் யோசிக்கணும், எனக்காக பலி செலுத்தப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுவார், இது உனக்காக சிந்தப்பட்டது, நீ நல்ல திருப்தியா சாப்பிடு, நீ திருப்தியாக சாப்பிடுவதற்கு நான் உனக்கு காரணமாக இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? உன் விசுவாச வாழ்விலே புதுப்பிக்கப்பட. இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தினுடைய, ஏன்னா இவர் நரிசை பார்க்கல, இவர் தன்னுடைய மகனவே இவன் என்ன செய்வான், பலி செலுத்துவான் அல்லது கொலை செய்து விடுவான், கத்தியை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு ஆபிரகாம் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால், இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஆபிரகாம் தேவன் மேல 2 மடங்கு என்ன செய்திருக்கணும், விசுவாசம் வைத்திருந்தான். இதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஒரு ஆட்டுக்கடாவானது அங்கே பலியாகப்பட்டது. அல்லேலூயா. குமாரனாகிய ஈசாக்குக்கு பதிலாக அன்று ஒரு நாளிலே பலியாகப்பட்டது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பதிலாக, எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே பலியான ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பலியான ஆட்டுக்குட்டி விசுவாசத்தை புதுப்பிக்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டியானது எனக்கு உதவி செய்தது. இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவரை நான் போற்றப்பட வேண்டும். எனக்காக அடிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவரை நான் போற்றி மகிழப்பட வேண்டும். அவர் வாயை திறக்கப்படவில்லை, சத்தமிடாது இருந்தார். ஏன் தெரியுமா? நான் மகிமையான வாழ்வு வாழப்பட வேண்டும், என் விசுவாச வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. விசுவாச வாழ்வை மாத்திரம் அவர் புதுப்பித்துக் கொள்வதற்கல்ல, நம்முடைய நோய்களை போக்கப்படுவதற்கும் இந்த ஆட்டுக்குட்டி உதவி செய்ததாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை திருப்பிக் கொண்டால், 1 சாமுவேலின் புஸ்தகம்
6, 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை நம்ம முதலாவது வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக்கப்படுகிறதோ, ஏனென்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கும் ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறார்? பலியாகிறாராம். அப்படியானால் நம்முடைய ஜெபமானது, நான் தான் சொன்னேன், ஜெபம் ஏன் இன்னும் கேட்கப்படல தெரியுமா? எனக்காக அடிக்கப்பட்டவரை இன்னும் நான் நோக்கி பார்க்கப்படவில்லை. எப்பொழுது எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற உணர்வு, ஏன் அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. சரி, எதற்காக இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஆனது அடிக்கப்பட வேண்டும்? எந்த காரணத்திற்காக இங்கே அடிக்கப்பட்டது என்றால் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு வியாதிக்காக. நாம் பல முறை இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது அங்கே பிடிபட்டது. அங்கே பிடிபட்ட மாத்திரத்திலே பெலிஸ்தர்கள் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போயிட்டாங்க. போனது நிமித்தமாய் அந்த பெட்டியை களவாண்டு கொண்டு போய் அங்கே தாகோன் என்னக்கூடிய கோவிலில கொண்டு போய் வைத்து விட்டார்கள். ஏன்னா ஊர்ல யாராவது வீட்டுல இருந்தா பாத்துக்கிறவான்னு சொல்லி அந்த தாகோன் என்னக்கூடிய தெய்வத்தை வணங்கின அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. இங்க பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுநாளில போய் பார்த்தால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த தாகோன் சிலையானது தலைவர் குப்புற என்ன செய்ததாம். அங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் தெரியுமா, இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம சுமப்போம். கர்த்தருடைய உடன்படி என்கிற ஜெபத்தை அறிவிப்போம். ஜெபத்தை நம்ம பண்ண வேதம் சொல்லுகிறது, தாகோனானது தரை குப்புற ஒரு நாளிலே விழும். வார்த்தை சொல்லுகிறது, விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும் என்று. எப்போ ஒளிந்து போகும் தெரியுமா? தானாக இல்ல, என்னுடைய ஜெபம். நான் ஜெபிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்க அதனுடைய செயல்கள் அனைத்தும் என்ன செய்யும்? விழுந்து போகும் என்று சொல்லி இங்கே இது நிமித்தமாய் அங்க என்ன உண்டானது அப்படின்னா 6வது வசனம் சொல்லுகிறது, மைய பகுதியிலே, அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். அங்கே ஒரு மூல வியாதியானது வந்துவிட்டது. இங்கே ஆட்டுக்குட்டியானவர் எதற்காக அடிக்கப்பட்டார் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய வியாதிகளை போக்கப்படுவதற்கு, விசுவாசத்தை புதுப்பிக்கப்படுவதற்கு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து ஒரு ஆடை கொடுக்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, என் வியாதிகள் நீங்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்தார்? அப்பொழுது பாருங்களேன், அந்த 12வது வசனம் சொல்லி முடிக்கிறது, செத்து போக அநேகர்கள் செத்து போயிட்டாங்க இந்த மூல வியாதியினாலே. செத்து போகாது இருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஒருவேளை ஏன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவராக வியாதியை சுகமாக்குகிறவராக அவர் வெளிப்படுவாரானால், ஒருவேளை ஆண்டவருடைய விருப்பம் இந்த பகுதியில் உள்ள அநேக மக்கள் இந்த வியாதியினாலே கஷ்டப்படுவார்களோ? ஒருவேளை இந்த வார்த்தைகளை இங்கே இருந்தோ வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மூல வியாதியினாலே கலங்கி தவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம், உங்களுடைய வியாதி போக்கப்படுவதற்கு. உங்களுக்காக ஒரு தெய்வம் அடிக்கப்பட்டிருக்கிறது, வியாதிகள் போக்கப்படுவதற்காக. அப்பொழுது இந்த ஜனங்களுடைய கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. இந்த சமயத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பிடிபட்ட மாத்திரத்திலே தெரிந்து கொண்டு இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் என்ன செய்கிறது? 7ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது அங்கே கர்த்தருடைய மனுஷன் வீட்டிற்கு அங்கே வருகிறது. அங்கே வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி, இந்த உடன்படிக்கை பெட்டி போனதற்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே உண்மையான விசுவாச ஜெபம் இல்லை, தேவனை துதிக்கிற துதி இல்ல, ஆராதிக்கிற ஆராதனை இல்ல. 3வது வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் நம்பல, அந்நிய தேவர்களையும் அஸ்தோரத்தையும் நான் வைத்திருக்கிறேன், என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு நேராக்கப்படல, அவர் ஒருவரை நான் ஆராதனை செய்யல. ஆகவேதான் சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா இவரும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய சபையை சார்ந்த நம்முடைய விசுவாசிகளும் இன்னைக்கும் பல இடங்களுக்கு என்னதான் செய்யறாங்க? ஓடுறாங்களா இல்லையா? அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர். நான் சாட்சியா சொல்லுவேன், அல்லேலூயா. இல்லைன்னா இப்ப நான் என்ன செய்யணும்? புளியம்பட்டி ஓடணும், வேளாங்கண்ணி ஓடணும், மணப்பாடு ஓடணும், எங்கெங்க இருக்கிற எல்லா இடமும் ஓடணும். அவரும் தெய்வம் தானே? அவரும் தெய்வம் அல்ல, இவர் ஒருவர் தான். ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வியாதிகள் ஏன் இன்னும் சுகமாக்கப்படவில்லையானால் அவர் ஒருவரே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யல. ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது. இப்ப என்ன பண்றா? இப்ப இந்த சமயத்துல சாமுவேல் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனை தேடுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். மிஸ்பா என்னக்கூடிய ஒரு ஸ்தலத்திலே கூடினார்கள். அல்லேலூயா.
அப்படியால இன்றைக்கு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெயர் வைப்போம், ஒரு பெயர் வைக்கணும். ஒருவேளை ஆண்டவருடைய விருப்பம். அடுத்த வருடத்துல காமராஜர் தெரு இல்ல, ஆமே நல்லேலூயா, ஒரு பெரிய போர்டு போட இது மிஸ்பா தெருன்னு சொல்ல போறோம். ஆமே நல்லேலூயா. மிஸ்பாவுங்கிற தெருவை என்ன செய்யணும்? ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது 5வது வசனத்துல, சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். ஆமே நல்லேலூயா. இங்கே மிஸ்பாவிலே கூடினார்கள். மிஸ்பாவிலே கூடி ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். அங்கே சாமுவேல் ஒரு காரியத்தை சொன்னா, இந்த பாவ சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், இந்த வியாதிகள் நீங்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் 9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டு வந்து நாம் பலி செலுத்தப்படுவோமானால் இந்த வியாதிகளானது நீங்க பண்ணும். ஆமே நல்லேலூயா. என் வியாதி நீங்கப்படுவதற்கு மூல வியாதி மிகுந்த மரண வேதையை கொண்டு வருகிற வியாதி எத்தனையோ பேருக்கு இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மூளை வியாதியில் இருந்து கூட விடுதலையை கொடுக்கப்படுவதற்கு இன்னைக்கு எத்தனையோ மருந்துகள் இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்காக உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானது 10வது வசனத்தின் ஆரம்பம் எப்படி சொல்லுது பாருங்களேன். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இப்ப 11 எப்படி ஆரம்பிக்க பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை என்ன செய்தாங்க? முறிய அடித்தார்கள், ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வியாதிகளின் கூறுகளை நாம் துரத்தி அடிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. நாம நினைக்கிற ஏதோ ஒரு போட்டோல ஆட்டுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆட்டுக்குட்டியினுடைய அடையாளம் என் வியாதியை போக்கின ஆட்டுக்குட்டியானவர். யோவான் அழகாய் சொன்னான், இவர்தான் இந்த போறார் பாருங்களேன். ஏனென்றால் இவரை ஏன் இயேசு என்று அவன் சொல்லப்படல? இவர் இயேசு என்று என்ன செய்திருக்கலாம்? சொல்லி இருக்கலாமே. ஏன் தெரியுமா? இவன் புரிந்து கொண்டான், இவர்தான் என்னுடைய பாவங்களை போக்கக்கூடிய, என்னுடைய வியாதிகளை போக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவன் அழகாக அவன் சொல்லிக் கொடுத்தான். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்னுடைய வியாதிகளை மாத்திரமா அவர் போக்குகிற தேவன்? அவர் வியாதிகளை போக்கினார், என் விசுவாச வாழ்வை அவர் புதுப்பித்தார், இழந்து போன மகிமையை, இழந்து போன வஸ்திரங்களை திரும்ப கொடுத்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இது சாதாரணமான ஆட்டுக்குட்டி அல்ல, எனக்காக பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியே வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியாகவே இருக்க நான் என்ன செய்யல, விரும்பப்படவில்லை. நீங்கள் இப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டும். நீங்கள், ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார்? இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். பூமியிலே வாழ்ந்து கடைசியாக சீஷர்களுக்கு அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் குறித்த காலம் வரும் நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன். நான் போய்விடுவேனானால் என் காரியத்தை, என் ஊழியத்தை யார் செய்யணும்? நீங்க செய்யணும். அப்படியானால் சீஷர்களுக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பெயர் என்ன பெயரு? சீஷர்களுக்கு பெயர் என்ன பெயரு? எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? சீஷர்களுக்கு பேர் என்ன பேரு? மணந்துருச்சோம், மணவருதா, மணவருதுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அப்படியோ என்ன இல்லை, வார்த்தை சொல்லுகிறது, இந்த மிஷினரிகளுக்கு அல்லது ஊழியக்காரர்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஆட்டுக்குட்டியை பெற்றுக்கொண்டவர்கள். இதுக்கு பவுல் அப்போஸ்தலன் அழகாக தன்னுடைய உள்ள அனுபவத்தை அவன் சொன்னான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அவன் தன்னை குறித்து இப்படியாக அவன் சொல்லுகிறான். வாசிங்க 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா வாசிங்க பார்ப்போம். 33ஆம் 34வது வசனமா வாசிங்க. அடிக்கப்படும் 35 வாசிங்க. 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் யார் தெரியுமா? நான் சொன்னேன் அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட காத்து இருக்குன்னு. இப்ப அந்த ஆட்டை விட்டுருங்க, இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாம் யாரு தான்? எல்லாம் அடிக்கப்படுறதுக்கு ரெடியா இருக்கு. பாவம் எங்களெல்லாம் நாங்க எப்போ செதறி ஓட போறோம்? இல்ல நாங்க தப்பித்துக் கொள்வோம். ஏன்னா நாங்க அடியெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஏனென்றால் ஆடு என்பது கட்டாயம் என்ன செய்யணும்? பலி செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பணியை நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்றைக்கு நான் என்னையும் உங்களையும் இந்த ஆட்டுக்குட்டியாக அவர் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. சரி, ஆனா நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்ப ஆண்டவர் சொன்னார் நீங்க எல்லாம் ஆடுகள்னு சொல்லி சொன்னார். ஆனா நான் இப்ப ஆடாக இருக்கிறேன்னா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்ப 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எப்படி இருந்தோமா? சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய ஆத்துமாவுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே இப்பொழுது நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா.
அப்படியானால் அந்த ஆடு பரலோகத்திலிருந்து வந்த ஆடு என்னை வழிநடத்துகிறது. நல்ல கவனிங்க, ஏன் ஆடாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? எனக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தார், என் விசுவாச வாழ்வை புதுப்பித்தார், என் வியாதியை சுகமாக்கினார். அப்படியானால் இப்பொழுது நான் கட்டாயம் நேரத்தை மாறணும், ஆடாத்தான் மாறணும். 3 காரியம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய காரியம் உண்டு. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார், நீங்கள் தான் என் ஆடுகள். இப்ப யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், நம்முடைய வாழ்வு சிதறி இருந்தது, சிந்தனைகள் சிதறி இருந்தது, நம்முடைய வாழ்வு முறை எல்லாமே சிதறப்பட்டவர்கள். இல்ல நாங்க எல்லாம் ஒரு மனதோடு இருக்கிறோம். எல்லா விசுவாசிகள்கிட்டையும் போய் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன், ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படின்னா புரிந்து கொண்டு இதெல்லாம் செதறி போய் இந்த ஆடுகள்லாம் என்ன செய்யுது? ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை நடத்தினார் அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அங்க போன உடனே இந்த பைப்பை குழாயை திறந்த உடனே பைப்புல தண்ணி வர்றது போல பொல 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 என்ன செய்துறது? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். குறை இருந்தாலும் நீங்க சொல்லி பழகுவீர்களானால் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஏன் தெரியுமா? சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ மெய்ப்பனும் கண்காணி மாணவரிடத்திலே திருப்பப்பட்டீர்கள். அல்லேலூயா. எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுது யாராக மாறிவிட்டார் தெரியுமா? நல்ல மெய்ப்பனாக அவர் மாறினார். இப்ப நான் யாரா மாறிட்டேன்? ஆட்டுக்குட்டியாக. வாசிங்களா யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் முழுவதும் யாரை குறித்து தான் சொல்லுது? நம்மை குறித்து, என்னை குறித்து அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்க 2வது வசனத்தை வாசிங்களே வேகமாய். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். வாசிங்க 3ஆம் வசனம் வேகமா வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு என் பெயரை நல்லாவே தெரியும், என்னை குறித்து அவர் தெரியும். என்னை அவர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் என்னை எப்பொழுது பெயர் சொல்லி அழைத்திருப்பார்? நாம தான் சொல்றோம், என்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னை குறித்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கருவிலே உருவாகப்படவில்லை, ஆனால் இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று எரேமியாவை அன்றைக்கே அவர் முத்திரை குதித்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக குறித்த காலங்களிலே இவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் ஒரு நாளிலே என்ன செய்தான்? அவன் முன்குறித்து வைத்திருந்தான். அப்படியானால் என்னையும் உங்களையும் குறித்த என்னுடைய பெயர் தேவ சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இன்னொரு தீர்க்க தரிசனம் போல சொல்றேனே, நம்ம இந்த பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்களேன், இந்த பிள்ளைங்களாம் விட்டுருவாங்க, புரியாது. இப்ப இந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க, இனிமே திருமணம் ஆக போகுது, அவர்களுக்கும் பிள்ளைகள் பெறுவாங்க. பெருமா பெறாதா? அவங்களுக்கு என்ன பிள்ளைங்க பெயர் வைக்க போறாங்கலாம் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னை குறித்து, என் சந்ததியை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சந்ததி எப்படி இருக்கணும்? அந்த சந்ததி எப்படி? இதுதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, அடுத்த ஆள் நம்ம பேச வேண்டாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளை முதலாவது தெரிந்து கொள்ளுங்களேன். என் பிள்ளை, என் ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதா? சில பேர் சொல்றாங்க பாருங்களேன், என் பிள்ளை என் பேச்சை என்ன செய்யறது இல்லை, என் சொன்னபடி கேட்கறது இல்லை. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஏன் தெரியுமா? நான் அவைகளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த என் ஆடுகளை நான் பெயர் சொல்லி கூப்பிடுவேன். அப்படியானால் இங்கே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுவேன். நான் ஏன் அடிக்கடி சொல்றேன், எல்லாம் துதிங்க, எல்லாம் ஸ்தோத்தரிங்க. இப்ப நீங்க நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம், எல்லாருடைய சத்தமும் என்ன செய்யணும்? கேட்கப்படணும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எதிர்பார்த்த அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்க சத்தம் வரலனா அவர் பெயர் சொல்லி அழைத்தார், நமக்கு தான் கேட்கல. ஒவ்வொரு நாளும் அவர் என் பெயர் சொல்லி அழைப்பார். ஆதியில் இருந்து பாருங்களேன், ஆதாமை பெயர் சொல்லி கூப்பிட்டாரா இல்லையா? ஆதாமே என்று அழைத்த தேவன், ஆபிரகாமே என்று அழைத்த தேவன், மோசே என்று அழைத்த தேவன். அப்படியே ஒவ்வொருத்தர நிறைய பேர் அப்படியே சொல்லிட்டு வாங்க. பெயர் சொல்லி அழைத்து அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அப்படியானால் உங்க பெயரை சொல்லி ஆண்டவர் என்னைக்காவது கூப்பிட்டுருக்கிறாரா இல்லையா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறது, வண்டியை பிடிச்சி கொண்டு போய் ஒரு பெரிய ஊழியக்காரன் என் பேரை சொல்ல மாட்டானான்னு சொல்லி தேடி அலைகிறோம். பாருங்க, சிதறுண்ட ஆடு. ஊழியக்காரன் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் என் பேரை சொன்னா போதும். அல்லேலூயா. நான் தான் தைரியமா இன்னைக்கும் சொல்லுவேன், அநேக பேர் உங்க பேரை மாத்துங்க, பேருக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. அது ஒரு அடையாளம். இந்த பெயரை ஆண்டவர் கூப்பிட்டார், அதை நான் என்ன செய்ய முடியாது, நானே மாற்றப்பட முடியாது. அல்லேலூயா. இல்ல பேரு இந்து பேருன்னு உனக்கு எவன் சொன்னா? அது தேவன் அழைத்த பெயர். அல்லேலூயா. ஆகவே அவர் கூப்பிடும் போது நான் எதுக்கு என்ன செய்யணும்? நான் இதுக்கு என் பெயரை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், தேவன் என்னை அழைத்திருப்பாரானால் அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நீர் பெயர் சொல்லி அழைத்து விடும். இப்போ உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீர் பெயர் சொல்லி அழைத்து விடுவீரானால் எத்தனை மேன்மை. என் பேச்சதான் என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது, ஆனால் ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் அறிந்து என் பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து விடும்.
ஏன் அப்படின்னா அவர் சொல்லுகிறார் 11வது வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆடுகளை எப்படி தன்னுடைய மந்தைகளை சேர்க்கிறார் தெரியுமா? சும்மா ஆடுகள் எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிடல. விலை கொடுத்தவர் வாங்கினார், தமது சொந்த ரத்தத்தை சிந்தி. ஆகவேதான் அவர் சொன்னார், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நன்றி உடையவர்களாக இருப்போமானால் இந்த மந்தைக்குள்ளே நாம் இருப்போம். அவர் சொன்னார் 16வது வசனத்துல, வாசிங்க பாப்போம் 16வது வசனம் வேகமா. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த ஜெபக்கூடுகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆடு மட்டும் இல்ல, இந்த ஆடு எப்படி கலைஞ்சு போயிரும். இந்த ஆடு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், சில நேரத்துல படார்னு என்ன செய்திரும், கலைஞ்சு போயிரும். எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா கோபம் வந்து கலைஞ்சு போயிரும். சிலது ஆசீர்வாதத்தை வாங்கி உள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம ஆடு ஃபுல்லா செதறக்கூடிய ஆடு. ஆனால் ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவர் கவனிச்சார். ஏன் தெரியுமா? இந்த ஆடு எப்பவும் கலைஞ்சுகிட்டே இருக்கும், ஆனா ஒரு ஆடு உண்டு. இந்த ஆடு பாத்தீங்கன்னா நிலைத்திருக்கும். அல்லேலூயா. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. எந்த ஆடு சொன்னபடி கேட்கும், நீங்களாவை தெரிந்து கொள்ளுங்க, நான் இப்பொழுது எந்த ஆட்டை சார்ந்தவன். ஒரு நாளிலே ஆண்டவராகி கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஆடு போய் நிக்கணும். ஆண்டுடைய சமூகத்துல தொழுத்துக்குள்ள ஆட்டை கொண்டு வந்துட்டார், உண்மைதான். இப்ப அடுத்து எனக்கு ஒரு பெயர் உண்டு, நீ செம்மறி ஆடா வெள்ளாடான்னு ஒரு கேள்வி கேட்பார். நீ செம்மறி ஆட்டை குறித்து நல்லா சொல்லிட்டார், உண்மைதான். ஆனால் நான் எந்த வகை ஆடுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் எந்த வகையை சார்ந்தவன்? ஒன்று நான் வெள்ளாடாக இருக்கணும், இல்லாவிட்டால் நான் செம்மறி ஆட்டு கூட்டமாக இருக்கப்பட வேண்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து ஆர்சி பைபிள்ல செம்மறி ஆடு அழகாக சொல்லி இருக்கும். இங்க தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுது. உலகத்தின் நம்ம அந்த ஆர்சி அக்காட்ட கேட்டீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்துகிற செம்மறி என்று வேதம் சொல்லும், அழகாக சொல்லும். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் சிதறி போய்விடக் கூடாது என்பதற்காக நல்ல ஒரு மந்தையை கொடுத்தார். அந்த மந்தைக்கு பெயர் தான் சபை. அந்த மந்தைக்கு பெயர் தான் சபை. எபிரேயர் நிருபத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, சபை கூடி வருதலை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. ஏன் கண்டிப்பாய் சொல்லுகிறோம், சபையை ஏன் கூடி வர நீங்க கட்டாயம் கூடி வரணும், ஓடி போயிடக்கூடாது. அப்படின்னு ஓடிட்டோம்னா அதற்கு பெயர் சிதறந்த ஆடுகளை போல இருக்கிறோம். சிதறந்த ஆடுகளை போல இருந்தால் வழி தெரியாது, வழி தெரியாதவாறு என்ன செய்து விடுவார்களாம், போய்விடுவார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த ஆட்டை குறித்து ஏன் இவ்வளவு, இது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 27வது வசனத்தை வாசிங்க. 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இயேசு என்னை குறித்து அறிந்திருக்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, என் பெயர் அவருக்கு தெரியும், என்னை அவர் அறிந்திருக்கிறார். இதை பார்க்கல இன்னொருத்தனுக்கும் தெரியும், இன்னொருவனுக்கும் தெரியும். ஏனென்றால் அவனை குறித்து இதை 10ஆம் அதிகாரத்துல என்ன செய்திருக்கிறது. ஏனென்றால் அவன் புறம்பாக வருகிறவன், அவனும் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஒரு ஓநாய் கூட்டம். அவனும் கூப்பிடுவான், அவனும் அப்படி கூப்பிடுவான். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஆடுகள் மூலமாய் தேவ சத்தத்தை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் இந்த ஆட்டை குறித்ததான சத்தத்தை நான் கேட்டு இருக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்காக வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சரி, இந்த ஆட்டுக்குட்டியானவர் வழியாக வந்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து வந்தார், நல்ல மேய்ப்பனாக அவர் வந்தார். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தே என்னை அவர் ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்குபடுத்தி இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? இதுவரை நான் பேசின எல்லா ஆடுகளும் பூமிக்குரிய வாழ்வை குறித்து. இந்த ஆடுகளை ஆண்டவர் இங்கே விட்டுட்டு அவர் போக விருப்பம் இல்லை. இப்ப எங்க கொண்டு போக விரும்புகிறாராம்? பரலோகத்திற்கு கொண்டு போக அவர் விரும்புகிறார். இப்ப வாசிப்போம், எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கின்ற பொழுது சில வார்த்தைகளை வாசித்து தியானித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இங்கே நமக்கு ஒரு பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களே முதல்ல. பின்பு கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ தொழுவத்திலேயே ஆண்டவர் அந்த ஆட்டை அடைச்சார் தெரியுமா? என்னை அவர் மணவாட்டியாக வளர்க்கிறார். அப்ப நம்ம எல்லாம் ஏன் சபைக்குள்ள வரணும், தொழுவத்துக்குள்ள வர வேண்டுமானால் நான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக்கப்படுவதற்காக நான் வளர்க்கப்படுகிறேன். பரிசுத்தத்திலே வளர்க்கிறேன், வார்த்தைகளை வளர்க்கிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், அவரிடத்திலிருந்தே நான் வளர்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் பாருங்களேன், தாயினுடைய அன்பிலே அந்த பிள்ளை என்ன செய்து வளர்கிறது வளர்கிறது வளர்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு. என்ன பெயர் சொல்லுகிறார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிகளே. முதல்ல சொன்ன விசுவாசிகளை, சிதறுண்ட ஆடு. இப்ப நமக்கு பெயர் மாற்றப்பட்டது. என்ன பெயர் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்!
எத்தனை இதாம ஆசீர்வாதம். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி. அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய மனைவினா மனைவிக்கு கட்டாயம் என்ன நடக்கணும்? மணவாளை இருந்தா மனைவி இருந்தா கட்டாயம் என்ன நடக்கணும்? கல்யாணம் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இப்ப 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் வேகமா வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நீங்க எல்லாம் புரிந்து கொள்ளணும். ஆட்டுக்குட்டியாக வந்த தேவன் என்னை ஆட்டுக்குட்டியாக மாற்றினார். எதற்காக தெரியுமா? என்னை பரிசுத்தப்படுத்தினார், பக்குவப்படுத்தினார், நல்ல ஆகாரங்களை கொடுத்தார். 23ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுவார், பசும்புல்லான இடத்திலே கொண்டு போனார், நீர்ப்பாய்ச்சலான வாழ்வை எனக்கு தந்தார், சத்துருக்கள் மத்தியில் கூட என் பந்தியை உயர பண்ணி நன்மையும் கிருபையும் தொடர பண்ணினார், என்னை கொளுத்தவனாய் என்னை வளர்க்கிறார். எதற்கு தெரியுமா? நீ ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக போகிறாய். உனக்கென்று ஒரு கல்யாணம் நடக்க போகிறது, அதற்கென்று நீ ஆயத்தப்படுகிறாய். ஒரு நாளிலே மத்திய ஆகாத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவருக்கு எதிர்கொண்டு போக நானும் நீங்களும் என்ன செய்கிறோமா? மனைவியாக நானும் நீங்களும் ஆயத்தப்படுகிறோம். அங்க வார்த்தை சொல்லுகிறது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணாலா இல்லையா? இங்க நான் சொன்னேன், மளிகை கடை லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நாம் அவருடைய வருகைக்காக நாம் என்ன செய்யப்படல? ஆயத்தப்பட்டுக் கொள்வோம். நமக்காக ஒரு மணவாளன் உண்டு, எனக்காக ஒரு மணவாளன் உண்டு. காரணம், நான் அவருடைய மனைவி. என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் மனவாட்டியே, என் பிரியமே, நீ ரூபவதி என்று சொல்லி என்னை அவர் அழைக்கிறார். காரணம், ஆயத்தப்பட்டவர்கள். இந்த மனைவியாக்க ஆயத்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாம். அடுத்த வசனம் வாசிங்களே. பின்னும் 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். எங்க மனைவியாக்கிட்டோம். மனைவி ஆக்கப்பட்டவர்களோடு கூட சில ஆடுகளும் என்ன செய்கிறது? அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒன்று மனைவியாக்கப்படணும், இல்லைன்னா சாப்பிட வரணும். 2 விருப்பத்தை ஆண்டவர் சொல்றார். அந்த 2 வருஷம் நமக்கு சொல்லி கொடுக்கா இல்லையா? ஒன்று ஆட்டுக்குட்டியானுக்கு மனைவி ஆகணும், இல்லைன்னா அந்த கல்யாணத்துல நம்ம எந்த டிக்கெட் தெரியல, எந்த ஆடுன்னு தெரியல, எந்த ஆடுன்னு சொல்லி நாம தான் தீர்மானிக்கணும். ஒண்ணு மனைவி ஆகணும், இல்லாவிட்டால் சாப்பிட வரணும். ஆண்டவர் பார்த்தார், நீ பாக்கியவானியா? நல்லது தானே. அப்ப நம்ம சாப்பிடவே என்ன செய்வோம்? நம்ம சாப்பிடவே, நாங்க பாக்கியவான்கள் அல்ல. ஆண்டவர் சொன்ன, நீ மனைவியாகப்பட வேண்டும், நீ எப்பொழுதும் கனமுடையவனாய் இருக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் எப்பொழுதும் கீழானவைகளை சிந்திக்க கூடாது, மேலானவைகளை எண்ணி பார்க்கப்பட வேண்டுமா? மேலான மேன்மையா நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும். மேன்மையா கழுத, பேய், பிசாசுன்னு பிள்ளைகளை போட்டு என்ன செய்யறது? அப்படி எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? எரும மாடு, களிமண். அந்த டீச்சர்ஸ் பேசுறாங்க பாருங்களேன், ஓ மண்டையில என்னதான் இருக்கும்? அந்த பிள்ளை மைண்ட் வாய்ஸ்ல திருப்பி பேசும். ஏன் மண்டையில இருக்குன்னா போதிக்கிறப்ப உங்களுக்கு பாவம். டீச்சர்ஸ் எல்லாம் தயவு செய்து நேரில் பார்த்தீங்கன்னு தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க. ஏன் அப்படித்தானே என்ன செய்யறாங்க சொல்றாங்க? ஏனென்றால் அப்படித்தான் இருக்கும். மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நானும் நீங்களும் எதற்கு இந்த தெருவிலே ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து வெளிப்படுத்துகிறாரானால், நானும் நீங்களும் ஆட்டுக்குட்டிக்கு மனைவியாகப்பட வேண்டும் என்று. அப்படியானால் நான் எப்பொழுது மனைவி ஆக்கப்படுகிறேனோ, அந்த மனைவி ஆக்கப்படும் பொழுது எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அதுலதான் நம்ம கரெக்டா என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் ரொம்ப தீவிரமாக இருப்போம். இப்ப நீங்க 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் வேகமா. 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் வேகமா. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் சொல்லணும், கல்யாண வீட்டுக்கு போயாச்சு, பந்தியும் போய் சாப்பிட்டாச்சு, ஆனா ஆச்சரியம் அங்கே காத்திருந்தது. என்ன தெரியுமா? என்னுடைய நாமம், என் பிள்ளைகளுடைய நாமம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய நாமங்கள் அங்கே பொறிக்கப்பட்டு இருந்தன. எத்தனை பெரிய ஆச்சரியம்! அல்லேலூயா. இது வருகையிலே நானும் நீங்களும் பங்கு பெறப்பட வேண்டுமா? நீ ஆயத்தப்படி, நீ ஆயத்தப்பட்டு என்பதாக இந்த பூமிக்குரிய வாழ்விலை மாத்திரம் நம்ம சுகமாய் இருப்பதற்கு மாத்திரமல்ல, நான் மறுமையிலும் நான் வாழப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வேகமா அது ஒரே ஒரு அந்த வசனத்தை வாசித்து இங்க வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சிடும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே திருப்பி வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லும். 19வது வசனத்தை வாசிங்களேன். 15-19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறி போய்விடுவோம். அப்படியானால் இம்மைக்காக மாத்திரம் இந்த புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது, இம்மைக்காக மாத்திரம் நான் வாழ்தல் கூடாது, நான் மறுமையில் வாழ வேண்டும். நான் யார் தெரியுமா? நான் பூரணப்படுவேன். சபை என்பது என்னை பூரணப்படுத்தும்.
சபை என்னை பூரணப்படுத்தி குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்னை வாழ வைக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதாயிருச்சுன்னா நம்ம பிள்ளைகளை கட்டாயம் என்னதான் செய்யணும்? கல்யாணம் பண்ணி கட்டாயம் கொடுப்போம்ல. ஆண்டவர் சபையிலே நம்மை வளர்க்கிறார், குறித்த காலம் வரை வளர்க்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரும், என்னை பூரணப்படுத்துவார். மனைவியாகிய நான் ஆயத்தமாய் இருப்பேன், மணவாளனாகிய கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்விலே வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி போய் விடுவோம். இந்த பூமிக்குரிய வாழ்வு மாத்திரமல்ல, நான் இங்க வீட்டை கட்டலாம், நான் இங்க சொத்துக்களை வாங்கலாம், நான் சுகமாய் வாழலாம். ஒரு நாளிலே இயேசு இப்படியாக சொன்னார், நல்ல ஒரு ஆஸ்தியுடைய மனிதனை பார்த்து, பணக்காரனே, நீ இவ்வளவு கோடி கோடியா நீ சேர்த்து வச்சிருக்கிற உண்மைதான், இன்றைக்கு நீ மரித்து போனால் உன் நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமாவை நீ கெடுத்துக் கொள்ளாதே. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிப்பாடு எதற்காக தெரியுமா? என் ஆத்துமாவை நான் காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு மரித்தாலும் மணவாளனாகிய கிறிஸ்துவோடு நான் என்ன செய்யணும்? நாம பாடுவோம், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், மணவாட்டியாக நான் சந்திக்க ஆயத்தை இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் மணவாட்டியாகிய நான் தான். ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. என்னுடைய பெயர்கள் பரலோகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் அவருடைய ஆட்டுக்குட்டியாக இருப்பேனானால், நான் அவருடைய கைகளிலே தவழுகிற ஆட்டுக்குட்டியாக இருப்பேனானால், என்னுடைய பெயர்கள் அங்கும் 12 நாமங்களும் அங்கே பதிந்திருக்கும் என்று சொல்லி. ரைட். இந்த நான் மனைவியாக மாறிட்டேன். நம்ம எல்லாம் யாரா மாறிட்டோம்? இந்த ஆடுகள் அனைத்தும் மனைவியாக மாறிடுச்சு. அப்படியானா நமக்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறாராம்? வாசிங்க 22வது வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஒரு நாளிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று அவர் சொன்னார். நமக்கு அன்னைக்கு புரியல. நீங்கள் தான் அந்த ஆலயம், நான் உங்களிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். இயேசு என்பவர் ஆட்டுக்குட்டியாக அவர் சொன்னார், ஆட்டுக்குட்டியாக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உங்கள் இருதயத்திலே, உங்க உள்ளத்திலே நான் தங்க விரும்புகிறேன். நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று அன்றைக்கு சொன்னார். ஏன் தெரியுமா? நான் அவரை ஆலயமாக ஏற்றுக்கொள்வேனானால், இங்கே வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஆலயம் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அது ஆலயமாக மாறும். அல்லேலூயா. நான் அவரை இந்த பூமிக்குரிய வாழ்விலே நான் அவரை என்ன தங்கக்கூடிய ஆலயமாக நான் மாற்றிக்கொள்வேனானால், இந்த ஆட்டுக்குட்டியானவரை மரித்தாலும் அந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த ஆலயத்திற்குள்ளே ஆலயமாக மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருப்பாராம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சமாக அவர் வெளிப்பட்டார், விளக்காக வெளிப்பட்டார். சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, என் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமான தேவன். இம்மையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் அவர் வெளிச்சமாக இருந்தார், விளக்காக இருந்தார். அதோடு அவர் முடிக்கிற தேவன் அல்ல, நம்மை மறுபடியும் என்ன செய்கிறாராம்? அவருடைய ராஜ்யத்திலே நம்மை அழைத்து வந்து அங்கேயும் அவர் ஆலயமாக இருக்கிறார், அங்கேயும் அவர் விளக்காக இருக்கிறார். இப்ப 27வது வசனத்தை வாசிங்க. 27 வேகமா. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். இதுதான் கொஞ்சம் சங்கடம். நான் மனவாட்டியாக மாறப்பட வேண்டும், நான் ஆலயமாக மாறப்பட வேண்டும், அவரே எனக்கு வெளிச்சமாக மாறப்பட வேண்டும். இப்ப உதாரணமாய் நம்மை சார்ந்த கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒருவர் மரித்து விடுவாரானால், அன்னைக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்வாங்க? பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாட்டு பாடுறது. அன்னைக்கு பார்த்து இந்த ஆலயம்லாம் வரும். ஆலயத்துக்கும் அவருக்கும் என்ன இருக்காது? நமக்குள்ள ஒரு நப்பாசை, வேற வழியே இல்லை, அப்படிதான் சொல்லணும். நமக்குள்ள ஒரு நப்பாசை, இது ஆலயத்துல போயிருவாரு, விளக்கா இருப்பாரு, கண்ணீரை துடைப்பாரு அப்படின்னு நம்ம யாரும் போனதில்லை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை ஆலயமாக, விளக்காக, வெளிச்சமாக ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்க சொல்லவே வேண்டாம், அவர் வெளிச்சமாகவே இருப்பார். அல்லேலூயா. காரணம், என் பெயர் உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்துல என் பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்துல என்னைக்குமா என் பெயர் எழுதப்படுவது? நல்ல ஒரு வாய்ப்பை சபை உருவாக்கி கொடுக்கிறது, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதி கொடுக்க. சில நேரத்துல நம்ம பேரை ஆண்டவர் கிறுக்கி போடுற அளவுக்கு நாம நடந்து கொள்ள கூடாதாம். அல்லேலூயா. எப்படி? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தா, வாசிங்களே, ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவோம். வேக வேகமா வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் வாசிங்க.
வாசிங்களேன். சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மேல உள்ள வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, என் உத்தம கூட்டாளியே, இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமெத்தையோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் நல்ல கவனிங்க. சுவிசேஷ விஷயத்திலே நீங்க ஊழியம் எல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க பாட்டெல்லாம் பாட வேண்டாம், நீங்க ஜெபம் எல்லாம் பண்ண வேண்டாம். கூட்டத்தோட கூட்டமாவது டேஷ் போட்டாவது வாங்க. உங்க பெயர் எங்க எழுதப்படும்? இருக்கா இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல என் பெயர் எழுதப்படாவிட்டால் ஆலயத்தின் மகிமையை இழந்து போவேன், வெளிச்சத்தை இழந்து போவேன், விளக்கை இழந்து போவேன், மகிமையை இழந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆயிரும். ஆண்டவர் சொல் நமக்கு ஒரு பிரயாசத்தின் பலனை ஏன் முந்திக் கொள்ளணும்? ஏன் சுவிசேஷ விஷயத்துல நீங்கள் முந்திக் கொள்ளப்பட வேண்டும்? ஜெபத்துல ஏன் முந்திக் கொள்ள வேண்டும்? ஏன் தெரியுமா? என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படும். நான் என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, நான் இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய பணிகளை செய்திருக்கிறேன். நான் போய் பெரிய அற்புதங்கள் செய்ய வேண்டாம், நான் கூட்டத்தோடாக நான் சேர வேண்டும். அந்த 10 கன்னிகைகள் போலையாக நான் என்ன செய்யணும்? ஆமைன்னு சொல்லியாவது பாட்டு பாடி அந்த ட்ரம் அடிச்சுட்டு பாட்டு படிச்சுட்டாவது நம்ம என்ன செய்வோம்? வருவோமே. இந்த அனுபவமே போதும் என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். அல்லேலூயா. நாம நினைக்கிற வரியில இருக்குதா என் பேரு, சங்கத்துல இருக்கா, இது இருந்தா போதும், எப்பாடா நிம்மதியா என்ன செய்யலாம். ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா இது ஆமைன்னு போட்டு அனுப்பிடுவோம். அங்க வந்தா உனக்கு அங்க பேர்லன்னா நீங்க எங்க அந்த மரத்திலேயே பப்பாளியிலையும் வேப்ப மரத்திலேயே தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, என் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும். எழுதப்பட வேண்டுமானால் கட்டாயம் என்ன செய்யுங்க? பெற்றோர்களே, பிள்ளைகளே, கட்டாயம் இதுல வந்துடணும். நீங்க எங்க வரணும்? சுவிசேஷ ஊழியத்திலே கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? பங்கு பெறப்படாவிட்டால் வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் மனைவியாக்கப்பட முடியும். கடைசியாக வார்த்தை சொல்லுகிறது, கடைசியாக வார்த்தை 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நாம மனைவியானவள் போய் எந்த வீட்டுல தங்குவா? அவ வீடு எப்படி இருக்கும்? வாசிங்க பாப்போம். பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். காரணம், இந்த மனைவியானவள் எந்த வீட்டுல போய் தங்க போறா தெரியுமா? ஐயோ, அதை வாய் விட்ட என்ன செய்ய முடியல. அதை சொல்லப்பட முடியாத அளவிற்கு இந்த பூமியிலே நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இந்த பூமியிலே நீங்கள் உபத்திரவப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு நாளிலே நானும் நீங்களும் இந்த வார்த்தையின்படி ஆட்டுக்குட்டியானவருடைய வீடு, ஆட்டுக்குட்டியானவருடைய வீடு. யோவான் 14:1 அவர் சொல்லிட்டு போனார் பாருங்களே, உங்களுக்காக நான் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன். என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? நான் அந்த வீட்டிலே ஒரு நாளை தங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த ஒரு வீட்டிலே தங்குவேன். இந்த பூமிக்குரிய வாழ்விலே மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா சொல்லி கொடுத்தான், நம்முடைய குடியிருப்பு இந்த ஊர்ல இல்ல, நம்முடைய குடியிருப்பு இந்த வீட்டுல இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே உண்டு. அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் நிச்சயத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக அடையாளமாகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் அடையாளம் ஆண்டவராகிய கர்த்தர் எதற்கு ஆட்டுக்குட்டியானவராக அவர் வெளிப்படுகிறார்? ஆனால் இன்னும் நிறைய இடத்துல இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காரணம், தேவ ஆட்டுக்குட்டியானவர், பலியாக வந்த தேவன் இந்த பூமியில எல்லாம் நமக்காக பலி செலுத்தி நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அவருடைய ஆட்டுக்குட்டியானவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் எதிராளியை கூட ஜெயிக்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உதவி செய்கிறது. மோசேயினுடைய நாட்களிலே அந்த வீட்டின் வாதைகள் சங்கார தூதன் வராமல் இருக்கப்பட வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை எனக்கு என்ன செய்தார்களாம்? நிலைக்கால்களிலே பூசினார்கள். ஆட்டுக்குட்டி என்பது சாதாரணமானது கிடையாது. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆட்டுக்குட்டியாக மாறப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை, இந்த ஆட்டுக்குட்டியானவர் மூலமாய் கிடைக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை, உன்னதமான அனுபவத்தை, அல்லது அந்த உன்னதமான வீட்டிற்கு நான் செல்லப்பட வேண்டுமானால் நம்மை நாமே அர்ப்பணிக்கணும். நம்முடைய தீர்மானம் சரியாக இருக்குமானால் ஆட்டுக்குட்டியானவர் எனக்கு அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. நீங்க உண்மையா நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்கு தென்படுவார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு தென்படுவார், நம்மை அவர் வளர்ப்பார், நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவராக இந்த ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார். ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியான நல்ல தேவனை நானும் நீங்களும் என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டியான நல்ல தேவன், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நம்ம என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த ஆட்டுக்குட்டியை சொல்லியிருக்கீங்களா? நல்ல ஆட்டுக்குட்டி ஒரு நாள் சொன்னதில்லை. ஏன்னா நம்ம ஆட்டுக்குட்டியை சாப்பிடுறது தவிர வேற எதுக்குமே என்ன செய்யறதில்லை, நம்ம பயன்படுத்துவதே இல்லவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை நீங்க புசிக்கணும், என் மாம்சத்தை புசிக்கணும். ஏனென்றால் நான் தான் ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தேன், அது ஜீவ அப்பமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய அப்பத்தை நீங்கள் புசிப்பீர்களானால் உங்களுக்கு நித்திய ஜீவன் 22:1 சொல்லப்பட்ட வாழ்வு, நான் நித்தியமான வாழ்வை, இம்மைக்குரிய வாழ்வையும் குறித்து ஆட்டுக்குட்டி அடையாளமாக இருக்கிறார்.
பரலோகத்திற்குரிய அடையாளமாகவும் இந்த ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். பரிசுத்த வாழ்வுக்கு உரிய அடையாளமாகவும் இந்த ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். வியாதிகளை போக்க, பாவங்களை மன்னிக்க, சாபங்களை போக்கப்படுவதற்கும் இந்த ஆட்டுக்குட்டியானவர் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் நான் ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டுமானால் எந்த ஸ்தலத்திலே அல்லது எந்த வரிசையிலே நிற்கிறேன்? ஆண்டவர் நம்மை பார்த்தவர் கேட்கிறார். ஒன்று செம்மறியாடு, இல்லாவிட்டால் வெள்ளாடு. வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து சொன்னார், என்ன வார்த்தை சொன்னார்? அது வேண்டாம். செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், என் பிதாவினாலே, எல்லாம் வாங்க வாங்க, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். செம்மறியாட்டு கூட்டத்தினுடைய சுபாவம் வேணும். ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் தான் செம்மறியாட்டுக்கு இருக்கும். அல்லேலூயா. இயேசுவினுடைய சுபாவம் என்னிலே வரட்டும். இயேசுவினுடைய சுபாவம், பிறருக்காக நான் கண்ணீர் சிந்தட்டும், பிறருக்காக நான் வாழட்டும், பிறருக்காக நான் பலியாக்கப்படட்டும். ஆண்டவரை என்னையும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும். ஆண்டவரை என்னையும் ஆட்டாக, ஒரு பாட்டு அப்படி இருக்குல்லக்கா, திடீர்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்னையும் ஆட்டை, நம்ம கீர்த்தனையில இந்த ஒரு பாடல் உண்டு. என்னையும் உமது ஆட்டை போல என்ன செய்யும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. பாட்டோட என்ன செய்திருத்தோம். ஆகவே இன்றைக்கும் இந்த பகுதியிலே ஆண்டவர் அடையாளமாக ஆட்டுக்குட்டியானவரை வெளிப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை இந்த வீடுகள் தோறும் பூசுவோம். பாதுகாக்கப்பட, பரிசுத்தப்பட, வழிநடத்தப்பட ஆண்டவரை உதவி செய்யும். உண்மைக்குரிய வாழ்வு மாத்திரமல்ல, ராஜ்யத்திற்குரிய வாழ்வையும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள, கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள, நல்ல குணங்களை சுதந்திரித்துக் கொள்ள இந்த பகுதியில் உள்ள மக்களும் சரி, விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவராகிய கர்த்தரை ஆட்டுக்குட்டியானவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களும் ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அவருடைய சத்தத்தை கேட்போம். பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஜீவ பலியாக தங்களை அர்ப்பணிப்போம். கட்டாயம் நமக்கென்று நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அந்த சுதந்திரத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இன்னும் பைபிள தர மூடவே இல்லையே. அதுக்குள்ள எல்லா பாட்டு புக்கு பயாச்சு பாருங்க, நமக்கே தெரிஞ்சு போச்சு போதும் போதும் அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆடு ஃபுல்லா எப்ப எப்படிதான் இருக்குது. நம்ம ஆடு ஃபுல்லா அந்த மேல புள்ளவே என்ன செய்யுது, போதும் போதியா, ஏன்னா இங்க என்ன செஞ்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எப்படியோ சரி, பரவாயில்ல, புக்கை எடுத்துட்டீங்க, பாட்டை படிச்சிருவோம். ரைட். ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கட்டாயம் ஒரே ஒரு தீர்மானம், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல கட்டாயம் இருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அளவிற்கு ஆட்டுக்குட்டியின் வல்லமை நம்மை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் பாடுவோம். ஒரு பாடல். இருநூற்றி 43வது பாடலை பாடுவோம். காக்குங்கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்குங்கரங்கள் கொண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலையலை நான் காண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலையலை நான் காண்டிடுவே. நம்பிவா இயேசுவே, நம்பிவா இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
இளமிடுவாய் நம்பி வா இயேசுவே நம்பி வா இயேசுவே நம்பி வா இயேசுவே நம்பி வா இயேசுவே. யாவரும் தலை தாழ்த்துவோம். அன்றைய சமூகத்தில் ஏற்படுத்தி நிறைவான ஜெபத்தை பீட்டர்னை ஜெபம் செய்து ஜெபம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற கர்த்தாவே சோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த 5ஆம் நாள் ஆண்டவரே 5வது வார ஜெப கூட்டையில் நாங்கள் கூடி ஆண்டவரே நாமத்தை துதித்து பாடவும் மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே துதிக்கிறப்பா. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே சோத்திரப்பா. அன்று யோவான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னாரப்பா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய மீறுதலுக்காக நீர் நொறுக்கப்பட்டீங்கப்பா. ஆண்டவர் ஆட்டுக்குட்டியான ரத்தம் எங்கள் வீட்டின் நிலக்காலியில் பூசும் போது ஆண்டவரே சங்கார தூதன் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவரே அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்படுகிறதப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவரே சோத்திரப்பா. ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே தன் மகனை பலி செலுத்துவதற்கான ஒரு ஆட்டுக்குட்டியை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. அதுபோல் ஆண்டவரே சோத்திரப்பா மிஸ்பாவிலே கூடி ஆண்டவரே உடைய ஜனங்கள் எல்லாம் ஏகோபித்து ஆண்டவரே ஆட்டுக்குட்டியை அடித்து ஆண்டவரே நாமத்தை தொழுது கொள்ளும் போது நீர் கேட்டவர்களை எல்லாம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தீங்கப்பா. அதுபோல நாங்கள் இந்த ஸ்தலத்திலே கூடி ஆண்டவரின் ஸ்தலமானது மிஸ்பாவின் ஸ்தலமாக இது மாற்றப்பட போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. தேவர் கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருப்பதனால் நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே சோத்திரப்பா. ஹல்லேலூயா. நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறங்கத்தாவே துதிக்கிறப்பா. நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே நல்ல மேய்ச்சல்களை எங்களுக்கு கண்டறி செய்கிற கிருபை தந்ததுக்காக சோத்திரப்பா. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானுடைய ஆண்டவரே மனவாட்டியாக ஆண்டவரே சோத்திரப்பா. நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே சோத்திரப்பா. அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டவர்களா ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே பங்கெடுக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டவரே அந்த பளிங்குள்ள அந்த நகரத்திலே பிரவேசிக்கத்தக்கதான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே சோத்திரப்பா. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையானது ஆண்டவரே நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறங்கத்தாவே சோத்திரப்பா. நாங்கள் ஏதோ அசதியாக கலந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அந்த ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண வீட்டிலே நாங்கள் பங்கெடுக்கிறதக்கதான ஒரு மனவாட்டியாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே சோத்திரப்பா. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அநேக தேவைகளோடு அநேக பாடுகளோடு பிரச்சனைகளோடு வந்திருந்தால் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியான ரத்தம் அவர்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே சோத்திரப்பா. ஒவ்வொரு மேலும் இறங்குங்கப்பா. தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்தை ஏற்படுத்தி தந்த ஆண்டவரே இந்த அந்த தெரு மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜெபிக்கிறப்பா. கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஜெபிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே சோத்திரம். அதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிரயாசத்தின் பலனை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களோடு பேசுறீங்க, எங்களோடு தங்கினீங்கப்பா, எங்களை நீர் ஆசீர்வதித்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்கே இல்லாத இன்னும் அநேக ஆடுகள் உண்டு என்று சொன்னீங்கப்பா. அது இந்த தொழுவத்திலே சேர்க்கப்பட நீங்கள் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். மீண்டுமாக மறுவருடம் நாங்கள் காணும் போது அநேக ஆட்டுக்குட்டிகள் இந்த ஸ்தலத்திலே வந்து நின்று உண்மை தொழுது கொள்ள கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அன்று ஆண்டவரே தேவனுடைய பெட்டியானது ஆண்டவரே மிஸ்பாவில் வரும்போது பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிட்டீங்கப்பா. ஆனாலும் தாகோனுடைய கோயிலே வைக்கும் போது ஆண்டவரே உமக்கு முன்பாக எல்லாம் ஆண்டவரே தவிக்கப்பட்டு போனது போல ஆண்டவரே நீரே மெய்யான தேவன், நீரே ஜீவனுள்ள தேவான ஆட்டுக்குட்டியானவர் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. மீதியான வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இந்த திரு மக்கள் அனைவரோடும் இந்த ஐக்கியத்திலே உள்ள 7 குடும்பத்தினரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரிலும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.